Hey guys, good morning. Today's date is 21/7/2026 Tuesday. நேற்று மார்க்கெட் எப்படி முடிச்சிருக்குன்னு பார்ப்போம். டே கேண்டலில் நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 4 ஹவரில் பார்த்தோன்னா ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஹைஸ் நேற்று இந்த ஹை தான் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் மார்னிங் எடுத்த பை. அந்த ஹை வந்து நேற்று கரெக்டாக ஒரு லண்டன் செஷன் முடிகிற டைம் கிட்ட ஹை எடுக்கலை, பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து அங்கேன்னு வந்து ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நியூயார்க்கில் நேற்று பை பிளான் பண்ணோம். நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிளியராகவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸில் இருந்ததுனால அட்லீஸ்ட் இந்த ரீசன்ட் ஸ்விங்கை வந்து பாடி பிரேக் வைக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 மினிட்ஸில் பிரேக் வச்சாலுமே 15 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால எங்களால் வந்து ட்ரேட் எடுக்க முடியல. ஒரு 9 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ் ஆனதுனால நேற்று நியூயார்க்கில் இந்த ட்ரேடும் எடுக்கல. பட் ஆனால் இதில் வந்து நேற்று மார்னிங் வந்து லண்டன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நான் அந்த பை பிளான் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு 1 ஹவரில் ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோன் தான். ஸோ இந்த ஓபியில் டேப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. கொடுத்த உடனே நான் வந்து டேரெக்டாக என்ட்ரி பிளான் பண்ணி டார்கெட் வந்து 4 hour சிஆர்டி தான் பிளான் பண்ணி ஹை தான் வச்சுருந்தேன் 43. பட் 40 கிட்ட போய் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நேற்று வந்து ஒரு 2.5 hour வந்து எனக்கு கிடச்சிது அந்த ட்ரேடில். நேற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்கலான்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஸ்டில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து இன்னும் எந்த லோவும் வந்து பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் ஸ்டில் வந்து ஹையர் லோ ஃபார்மேட்டில் தான் போய்கிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் நமக்கு இப்போது டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. என்னென்னா இது டேக்கு சிஆர்டி மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டோடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4065 இந்த ஹை தான் போய் எடுக்கணும். அகைன் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேலேயே ஒரு நல்ல சப்ளை ஜோன் தான். இந்த ஹை லோ அகைன் ஒரு லோயர் ஹை, இந்த இடத்துல மார்க்கெட் அகைன் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னாலும் அங்கே ஒரு நல்ல ஒரு பிளாக் இருக்கும் இந்த இடம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் ஆக்சுவலி இந்த கேண்டில். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வந்து செல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு இந்த ஹையை எடுக்க ப்ராபபிலிட்டி இல்லை. அகைன் 65 கிட்ட போயிட்டு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4050 கிட்ட இருக்குது. இங்கேருந்து இன்னும் ஒரு 150 பிப்ஸ் தான். மார்க்கெட் மேலே இங்கே போயிட்டு நமக்கு செல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண செல்லை வந்து இன்றைக்கி எடுக்கலாம். இல்லை மார்க்கெட் அகைன் கீழே வந்துட்டு ட்ரேட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கேருந்து டார்கெட்டுக்கு இருக்கிறது வெறும் 170 பிப்ஸ் தான். பட் இங்கேருந்து நமக்கு ட்ரேட் கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட 400 பிப்ஸ் கீழே வரணும். ஒரு 200 பிப்ஸுக்காக 400 பிப்ஸ் கீழே வந்துட்டு ஏறுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புமே இல்லாமல் தான் ஃபில் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை டு டேக் திஸ் லிக்விடிட்டி. ஸோ 4065 தான் இன்றைக்கி வந்து இப்போ இந்த பையோட டார்கெட்டு. மார்க்கெட் அங்கே டச் பண்ணிவிட்டு இந்த 4 டேயோடைய ஹையை வந்து ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து ட்ரேட் கிடைக்கும். அண்ட் நியூஸ் எதுவும் இன்றைக்கி இல்லை. ஸோ லெட்ஸ் see guys, இதுதான் இன்றைக்கி கோல்டோடைய வியூ. மார்க்கெட் போயிட்டு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா செல்லு பார்க்கலாம். இல்லையா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் அகைன் வந்து ஒரு கரெக்ஷன் கீழே வந்து பை கொடுத்துச்சுனாலும் நம்ம வந்து பையை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரெண்டில் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான வியூ. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு லண்டன் செஷன் ஓப்பன் ஆகட்டும். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். see you on next video.